ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா மாவில் ஈஸியாக பிட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நாம் மைதா மாவு வறுத்து எடுத்துடலாம். இன்றைக்கி நான் 4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 4 கப் 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ 4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். அதிகமாக சூடு வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். ஸோ மிதமான சூட்டில் இது நல்லா வறுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு இவ்வளவும் வறுக்க கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா 2 பேட்சஸாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கோல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துடுவோம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம சலித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் வறுத்த மாவில் பாதி பங்கு தான் நான் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்ததை சலித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் உப்பு தண்ணி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் பச்சை தண்ணி சேர்த்து தான் இதை பிணையணும். ஒரே தான் சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கனாக்கா புட்டுக்கு மாவு சரியாக வராது. அநேகமானவங்களுக்கு புட்டு மாவு பிணையிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்திங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு போல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி பதம் இருக்கணும். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொழு பொழுன்னு வரும். இந்த மாதிரி ஒரு கட்டித்தன்மையாக இருக்கணும். இப்போ இதை தான் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி விட போகிறோம். இதை சில பேர் கையால் உடச்சி விடுவாங்க, சில பேர் டம்ளர் யூஸ் பண்ணி உடச்சி விடுவாங்க. எனக்கு டம்ளர் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு கஷ்டங்கிறதுனால நான் கையாலே உடச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி நீங்கள் கையால் இதை குட்டி குட்டி பால்ஸாக உடச்சி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸ் கூட வரும். எனக்கு எப்போவுமே சின்ன சின்ன பால்ஸாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் ஈஸியான ஒரு டிப் ஒன்று என்னன்னாக்கா, ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஒரு சைடுக்கு அந்த மாவை டைட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி விரலால் அதை கொஞ்சம் சுரண்டி விடலாம். சுரண்டி விடும்போது சின்ன சின்னதாக அந்த இதுகள் உதிரி உதிரியாக கொட்டும். அதை நம்ம புட்டுக்கு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக்கிடுவோம். இந்த மாதிரி ஓரமாக்கிட்டு அடியில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சின்ன சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த எல்லா மாவையும் நான் இப்படி புட்டுக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக நம்ம இதை ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சுத்தமான துணி எடுத்துக்கிறேன். கிச்சன் டவல் இல்லைனா துணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நனைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் ஈரமாக்கியாச்சு இதை. இப்போ இதை ஒரு ஸ்டீமரில் விரிச்சிடுவோம். நான் ரைஸ் குக்கரில் வச்சு தான் இதை ஸ்டீம் பண்ணுவேன். ஸோ அதில் இருக்கிற ஸ்டீமரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நம்ம நனைச்சிக்கிட்டு வந்த அந்த துணியை இதில் விரிச்சிடலாம். விரிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த புட்டு மாவை அழகாக இப்படி தூவி விட்டுருவோம். எல்லா மாவையும் தூவி விட்டுடலாம். நான் வறுத்த அந்த 4 கப் மாவு 2 பேட்சஸாக தான் நான் அவிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு சின்னதாக இப்படி விரலால் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுடுவோம். எல்லா பக்கமும் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அது அந்த புட்டு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளவு பொலிவாக இருக்குதுன்னு பாருங்கள்.
சின்ன சின்னதாக ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கலர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கலர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து சூடு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஹாட் பிளேட் ஒன்றில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. அநேகமானவங்க வந்து புட்டுக்கு மாவு பிசைகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, ஈஸியாகவே பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கனாக்கா இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த மாவு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். புட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் அப்படின்றத விட சீனி தான் அநேகமானவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புட்டு சாப்பிடும்போது வந்து நண்டு கறி இல்லைன்னா மீன் கறி அப்படி சாப்பிடையில வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன். இந்த தடவை வந்து நாட்டு சர்க்கரையோட தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பையனுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு தான் புட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக குட்டி குட்டியாக புட்டு மாவு பிசைஞ்சு எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வறுத்த மாவு மைதா மாவில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.